எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் IC7475 ஐ பயன்படுத்தி 4-bit latch-ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதனை செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் IC74LS75 ஐ பயன்படுத்தி 4-bit latch-ஐ உருவாக்கவும் மற்றும் சோதிக்கவும் முடியும். இந்த செயல்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை நாம் சேகரிப்போம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், IC74LS75, கனெக்டிங் வயர்ஸ், மேக்னிஃபையிங் லென்ஸ். IC74LS75 பற்றி நாம் விவாதிப்போம். 74LS75 என்பது 4-bit டேட்டாவை ஸ்டோர் மற்றும் ஹோல்டு செய்யக்கூடிய குவாட் பிஸ்டபிள் D டைப் latch இன்டகிரேட்டட் சர்க்யூட் IC ஆகும். இது 4 டிரான்ஸ்பரண்ட் D latchகளையும் latch 0 மற்றும் 1இல் காமன் எனேபிள் கேட்டையும் மற்றொரு காமன் எனேபிளை latchகள் 2 மற்றும் 3இல் கொண்டுள்ளது. QD latch எனேபிளை ஃபாலோ செய்யும் பொழுது latch டிரான்ஸ்பரண்ட் என்று கூறப்படுகிறது. IC74LS75 ஐ பயன்படுத்தி 4-bit latch சர்க்யூட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை. 4-bit latch சர்க்யூட் ICயின் மேல் பகுதியில் உள்ள பார் நம்பர் 74LS75 ஐ மேக்னிஃபையிங் லென்ஸ் பயன்படுத்தி அடையாளம் காணவும். IC74LS75 இன் பின் விவரங்கள். பின் 1 காம்ப்ளிமெண்ட் Q1 அவுட்புட். பின் 2 D1 இன்புட். பின் 3 D2 இன்புட். பின் 4 எனேபிள் 3 and 4. Pin 5 VCC positive power supply. Pin 6 D3 input. Pin 7 D4 input. Pin 8 complement Q4 output. Pin 9 Q4 output. Pin 10 Q3 output. Pin 11 complement Q3 output. Pin 12 ground. Pin 13 enable 1 and 2. Pin 14 complement Q2 output. Pin 15 Q2 output. Pin 16 Q1 output. அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரித்து ICயின் டேட்டா ஷீட் மூலம் அவற்றை சரிபார்த்து 4-bit latch சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவும். IC7475இல் 16 பின்கள் உள்ளது. அனைத்து பின்களும் நேராக இருப்பதையும் காணாமல் போன, உடைந்த அல்லது சேதமடைந்தவை எதுவும் இல்லை என்பதை சரிபார்க்கவும். ICயில் பின் 1ஐ கண்டறியவும். இது வழக்கமாக ICயின் ஒரு முனையில் ஸ்மால் நாட்ச் அல்லது டாட் பின் 1க்கு அருகில் குறிப்பிடப்படுகிறது. பின் 1இலிருந்து எதிர்கடிகார சுற்று திசையில் பின்களை எண்ணத் தொடங்கவும். இதன் பொருள் அடுத்த பின், பின் 2, பின் 3 மற்றும் பல. பின் 8க்கு பிறகு அதன் எதிர் திசையில் உள்ள பின் 9ஐ எதிர்கடிகார திசையில் எண்ணவும். பிரெட் போர்டில் ICயை வைக்கவும். பிரெட் போர்டின் மேல் உள்ள நாட்ச் அல்லது லைனுடன் பின் 1 அலைன் ஆகும் விதமாக ICயை வைக்கவும். கவனமாக பிரெட் போர்டில் ICயை சொருகவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைகளுக்குள் செல்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட் சப்ளை மற்றும் கிரவுண்டை ICகளுடன் இணைக்கவும். பவர் சப்ளை, இன்புட்கள் மற்றும் அவுட்புட்கள் போன்ற சிறப்பு செயல்பாடுகளை கொண்ட குறிப்பிட்ட பின்களுக்கு கவனம் செலுத்தவும். ஒவ்வொரு பின்களின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள உங்கள் குறிப்பிட்ட ICக்கான டேட்டா ஷீட்டை பார்க்கவும். IC74LS75இன் பின் விவரங்களிலிருந்து பின் எண்கள் 12 மற்றும் 5 கிரவுண்ட் மற்றும் சப்ளைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பின் 12ஐ கிரவுண்ட் பாயிண்ட்டுடன் இணைக்கவும் மற்றும் வயர்களை பயன்படுத்தி பின் 5ஐ பவர் சப்ளை பாயிண்ட் +5 வோல்ட்டுடன் இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் இருந்து டாகிள் ஸ்விட்சுகளில் ஏதேனும் 5 டாகிள் ஸ்விட்சுகளை இன்புட்டாக தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு S1, S2, S3, S4 மற்றும் S5 என்று பெயரிடவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி டாகிள் ஸ்விட்ச் S1ஐ பின் 7உடனும் S2ஐ பின் 6உடனும் S3ஐ பின் 3உடனும் மற்றும் S4ஐ பின் 2உடனும் இணைக்கவும்.
பின்கள் 4 மற்றும் 13ஐ ஜம்பர் வயர்கள் மூலம் இணைக்கவும். மேலும் 4 அல்லது 13இன் பின்களை S5 உடன் சர்க்யூட் டயகிராமின் படி இணைக்கவும். டாகிள் ஸ்விட்ச் S1ஐ டேட்டா இன்புட் A ஆகவும், ஸ்விட்ச் S2ஐ டேட்டா இன்புட் B ஆகவும், ஸ்விட்ச் 3ஐ டேட்டா இன்புட் C ஆகவும், ஸ்விட்ச் S4ஐ டேட்டா இன்புட் D ஆகவும் மற்றும் ஸ்விட்ச் S5ஐ எனேபிள் கிளாக் இன்புட் ஆகவும் பயன்படுத்தவும். டிஜிட்டல் ட்ரைனர் கிட்டில் உள்ள அவுட்புட்களில் ஏதேனும் 4 LEDகளை அவுட்புட்களாக கண்டறிந்து அவற்றை QA, QB, QC, QD என பெயரிடவும். பின் 9ஐ QA உடனும் 10ஐ QB உடனும் 15ஐ QC உடனும் 16ஐ QD உடனும் இணைக்கவும். 5 வோல்ட் DC சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்யவும் மற்றும் ஸ்விட்சுகள் S1 முதல் S5 வரை வெவ்வேறு லாஜிக் லெவல்களை ஒன்று 5 வோல்ட் பொசிஷன் அல்லது 0 வோல்ட் பொசிஷனில் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி இயக்கவும். டாகிள் ஸ்விட்ச் S5 எனேபிள் கிளாக்கை ஆஃப் அல்லது 0 நிலைக்கு அமைக்கவும். இன்புட் டாகிள் ஸ்விட்சுகளை வெவ்வேறு லாஜிக் லெவல்களில் அமைத்து அவுட்புட்டை டேபுலேஷனில் பதிவு செய்யவும். அதேபோல் S5க்கான அவுட்புட்டை ஆன் அல்லது 1 நிலையில் பதிவு செய்யவும். இன்புட்ஸ் S1, S2, S3, S4, clock S5. அவுட்புட்ஸ் QA, QB, QC, QD. Inputs 0, 0, 0, 1. Clock 0. Outputs 0, 0, 0, 0. Clock 1 outputs 0, 0, 0, 1. Inputs 0, 0, 1, 0. Clock 0. Outputs 0, 0, 0, 1. Clock 1 outputs 0, 0, 1, 0. Inputs 0, 0, 1, 1. Clock 0. Outputs 0, 0, 1, 0. Clock 1 outputs 0, 0, 1, 1. Inputs 0, 1, 0, 0. Clock 0. Outputs 0, 0, 1, 1. Clock 1 outputs 0, 1, 0, 0. Inputs 0, 1, 0, 1. Clock 0. Outputs 0, 1, 0, 0. Clock 1 outputs 0, 1, 0, 1. Inputs 0, 1, 1, 0. Clock 0. Outputs 0, 1, 0, 1. Clock 1 outputs 0, 1, 1, 0. Inputs 0, 1, 1, 1. Clock 0. Outputs 0, 1, 1, 0. Clock 1 outputs 0, 1, 1, 1 மற்றும் பல. மீதமுள்ள மதிப்புகளை அட்டவணையில் காணலாம். இப்போது உங்களால் IC74LS75 ஐ பயன்படுத்தி 4-பிட் latch-ஐ உருவாக்கவும் மற்றும் சோதனை செய்யவும் முடியும் என்று நம்புகிறேன்.
IC7475 பயன்படுத்தி 4-பிட் latch-ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதனை செய்வது என்னும் இந்த செஷன் முடிவடைகிறது. நன்றி.